Guys, welcome back to TNPC Social and Science. In the video la namba 7th standard term 1 first lesson, second lesson, third lesson மூணு லெசனுக்குமே நம்ம இலக்கண பகுதிகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 7th ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் டேர்மில் இலக்கணம் பார்க்க போகிறோம். குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் இது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குற்றிய லுகரம் குற்றிய லிகரம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2 எழுத்துக்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் உயிர்மெய் மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து உயிர்மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் என்னென்னா சார்பு எழுத்துக்களில் வரும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து சார்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சார்பு எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சார்ந்து வர எழுத்துக்களையே 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் நாம் இப்போ சொன்னால் உயிர்மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை இதெல்லாம். ஸோ இந்த வகையில் வர்றது தான் குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும். ஸோ ஏன் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அப்படின்னா குற்றிய லுகரம் இந்த பேருக்கே வந்து இதுவே ஒரு காரண பெயர் தான். ஏன் அப்படின்னா கூ வரிசையில் வர எழுத்துக்கள் அதோட ஓசையிலிருந்து குறுகி ஒலிக்கிறதுனால தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூ எழுத்தில் வர எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் வந்து ஓசை குறைந்து ஒலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள். ஸோ வல்லின எழுத்துக்களில் கசட தபர இதுதான் வல்லின எழுத்துக்கள். ஸோ இதில் கூ வரிசையில் வர்றது என்னது குசுடுதுபுரு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கா வந்து கூ வரிசையில் எழுதும்போது கூவாக மாறும். ஸோ இதே மாதிரி கசட தபரக்கும் கூ வரிசையில் எல்லாத்தையுமே எழுதுகிறாங்க. ஸோ இதை வந்து குசுடுதுபுருன்னு எழுதுவாங்க. ஸோ இந்த 6 வெள்ளின எழுத்துக்களும் ஒரு எழுத்துக்களோடு சேரும்போது அதோட இணை எழுத்துக்களோடு சேரும்போது அதை வந்து அதோட ஓசை குறுகி ஒலிக்கிறது தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உகரம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஊ எழுத்துக்களோடு சேரும்போது அந்த மாதிரி ஒலிக்கும். இதுவே லீ எழுத்துக்களோடு சேரும்போது குற்றிய லிகரமாக மாறும். ஸோ அதுவும் நம்ம கீழே பார்க்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூ எழுத்து குழந்தை இது வந்து இந்த இடத்துல கூ வந்து மொழி முதலாக இருக்குது, இந்த இடத்துல கூ மொழி இடையில் இருக்குது, இந்த இடத்துல கூ வந்து மொழி இறுதியில் இருக்குது. ஸோ மொழி முதல் இடை கடை இந்த 3 எழுத்துக்கள்லையும் உச்சரிக்கும் போது அதோட அளவுலேருந்து குறுகி ஒலிச்சா இது வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக கூங்கிறது ஒரு குரில் எழுத்து. இந்த குரில் எழுத்துக்கு வந்து நமக்கு 1 மாத்திரை அளவு இருக்குது. அதோட 1 மாத்திரைலேருந்து அரை மாத்திரை அளவுக்கு அது ஒலிக்கும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அந்த கூ வந்து அரை மாத்திரை எழுத்து ஒலிக்குதோ அதெல்லாம் தான் குற்றிய லுகரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு எஃகு பயிறு பாட்டு பந்து சால்பு இதில் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து குற்றியல் உகரமாக இது ஒலிக்குதான். மொழியோட இறுதி எழுத்துக்களில் இது குற்றியல் உகரமாக ஒலிக்குதான். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அது வந்து முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படின்னா மெல்லின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் முழுமையாக ஒலிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஸோ கசட தபரில் வர இந்த கூ வரிசையில் வர குசுடுதுபுரு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு குறுகி ஒலிக்குது. மற்ற எதுவுமே குறுகி ஒலிக்காது. அதோட 1 மாத்திரை அளவுக்கு முழுசாக தான் ஒலிக்கும். எந்த இடத்துலலாம் குறுகி ஒலிக்காதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தனி குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். ஸோ வல்லின உகரம்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கசட தபரக்காக தான் வல்லின உகரம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனி குரில் எழுத்துக்களுக்கு தனி இப்போ வந்து பசு அப்படிங்கிறது வந்து பா வந்து குரில் எழுத்து, சு வந்து நம்மளுக்கு கசட தபர வல்லின உகரம் எழுத்தா. ஸோ இந்த பசு அப்படிங்கிறதுல வந்து சு வந்து 1 மாத்திரை அளவுக்கு முழுசாகவே ஒலிக்கும். இப்போ காசு அப்படின்னு வரும்போது கா வந்து நெடிலாக இருக்கிறதுனால இந்த சூவோட சவுண்டே குறைஞ்சிடும். ஸோ காக்கு தான் சவுண்ட் அதிகமாக வரும். ஸோ காசும் வேறு பசு வேறு. ஸோ அழுத்தம் வந்து கொடுக்கறது தான் இங்கே சொல்கிறாங்க. தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் எல்லாமே 1 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் பசு. அதுவே வல்லினம் அல்லாத உகரங்கள் எல்லா இடத்துலையும் முழுமையாக தான் ஒலிக்கும். ஸோ இடையினம் இன்னொன்று என்னென்னா மெல்லினம் இந்த 2மே வந்து முழுமையாக தான் ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் 1 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குற்றியல் உகரம்னா என்னென்னா கசட தபரில் கூ வரிசையில் வர்றது மட்டும்தான் குறுகி ஒலிக்கும். அதுவும் வந்து எந்தெந்த இடத்துல குறுகி ஒலிக்கும்னு இருக்குது.
எந்தெந்த இடத்துல குறுகி ஒலிக்காதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகும், மற்ற எல்லா இடத்துலையுமே குறுகி தான் ஒலிக்கும். ஸோ தனி குரலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் மட்டும்தான் குறுகி ஒலிக்காது, மற்ற எல்லாமே குறுகி தான் ஒலிக்கும். ஸோ இதுதான் குற்றியலுகரம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முற்றியலுகரம்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. முற்றியலுகரம்னா என்னென்னா தனி குறிலை அடுத்து வரும் வல்லின எழுத்துக்கள் எல்லாமே வந்து முழுமையாக ஒலிக்கும்னு பார்த்தோமா, அதெல்லாம் தான் முற்றியலுகரம். மற்ற இடையினம் மெல்லினம் எல்லா இடத்துலையுமே அது முழுமையாக ஒலிக்கிறனால அதுவும் ஒரு முற்றியலுகரம் தான். ஸோ இப்போ புகு, பசு, விடு, அப்புறம் அது, வரு, மாவு, ஏழு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரில் எழுத்துக்களை குறிக்கும் கரம் அகரம், இகரம், உகரம், கரம், மகரம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். ஸோ குரில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணுமா. நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், ஔகான் அப்படின்னு யூஸ் பண்ணணுமா. குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு யூஸ் பண்ணணுமா. 2 எழுத்துக்களும் வந்துச்சுன்னா காரம் அப்படின்னு யூஸ் பண்ணணுமா. ஆயுத எழுத்துக்களை குறிக்க அக்கேனம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ குற்றியலுகரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து குரில் எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டதுனால கரம் அப்படின்னு இருக்குது. அந்த கரம்க்கு மீனிங் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்தில் பார்த்திங்கன்னா 6 வகை குற்றியலுகரம் இருக்குது. நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ஸோ ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா நெடில் எழுத்துக்களை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் குறுகி ஒலிக்கிறது தான் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஃபார் எக்ஸாம்பிளை பார்த்தா தெரியும், பாகு, காசு, காடு, நாடு இது எல்லாமே வந்து நெடில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம், அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்துக்கு அடுத்து வர வல்லின உகரங்கள் குறுகி ஒலிக்கிறது தான் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அரசு, இந்த இடத்துல வந்து ஆவும் ரா வந்து பார்த்திங்கன்னா உயிர் தொடரை அடுத்து வரும் குற்றியலுகரம். உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம்னு சொல்கிறாங்க. இப்போ ரா வந்து இர் ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரியுமா. ஸோ இது வந்து உயிர்மை எழுத்து. ஸோ இந்த உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வர அந்த சூ வந்து வல்லின உகரம். ஸோ இது வந்து குறுகி ஒலிக்கிறதுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வன் தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும், அதாவது வன் தொடர் எழுத்து. மென் தொடர் இடைத்தொடர்னா இக்கு, இஞ்சி, இட்டு இந்த கசட தபரலையே மெய்யெழுத்துக்கள், ஞனன நமனலையே மெய்யெழுத்துக்கள், அடுத்தது எரள வளலை மெய்யெழுத்துக்கள். இதை தொடர்ந்து வரும் வல்லின உகரங்கள் எல்லாமே குறுகி தான் ஒலிக்குமா. ஸோ அவ்வளோதான் குற்றியலுகரத்தின் வகைகள். இப்போ நம்ம குற்றியலிகரம் பார்க்க போகிறோம். ஸோ குற்றியலுகரம் வந்து வல்லின உகரங்களை சார்ந்தது மட்டும்தான் குற்றியலுகரம். வல்லின உகரம் இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குற்றியலிகரம் பார்க்க போகிறோம். குற்றியலிகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நார்மலாக 2 வகை தான் குற்றியலிகரம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா சொல்லின் முதல்ல ஒரு பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சொல்லை பிரித்தெழுதும் போது அந்த சொல்லோட முதல் சொல்லின் இறுதியில் அந்த குசுடு துபுருல ஏதோது ஒன்று வந்து வரும் சொல்லின் முதல்ல யா வரிசையில் ஏதோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து குற்றியலிகரமாக கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 2 டைப் தான் குற்றியலிகரத்தில் இருக்குது. அந்த 2 டைப்பில் கொக்கு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் சொல்லின் கடைமொழி இறுதி எழுத்து வந்து குசுடு துபுரு வரிசையில் வந்து ப்ளஸ் வரும் சொல்லின் முதல்ல யா வந்துச்சு, யா வரிசையில் எழுத்துக்கள் வந்துச்சுனாவே அது வந்து கீயாக மாறிடும். இப்போ இந்த கொக்கு ப்ளஸ் யாது கொக்கியாது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு கீ அப்படிங்கிற மாதிரி திரிஞ்சு அதை நம்ம சேர்த்து எழுதுவோம். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கீயாக மாறுறதுனால தான் இது கூ வந்து கீயாக மாறுது. ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஊ, இந்த ஊவும் போயிடும், இந்த இக்கும் போயிடும், இந்த இக்கு ப்ளஸ் ஈ சேர்ந்து கீயாக மாறுது. ஸோ அதை தான் வந்து குற்றியலிகரம். அது அந்த உகரம் வந்து இகரமாக மாறுறது தான் குற்றியலிகரம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்படி. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 தான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ உரைநடை வழக்கில் பயன்படுத்துறது இல்லை. குற்றியலுகரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குற்றியலிகரம் இப்போ உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் குற்றியலிகரம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வருமொழி முதல்லையே இகரத்தோடு சேர்ந்து வர எழுத்துக்கள் வந்து நம்மளோட நிலைமொழியோடு சேரும்போது அதோட மாத்திரை அளவு 1 மாத்திரைலேருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்குதான். ஸோ வருமொழி முதல்ல இங்கே ஈ
எழுத்துக்கள் சேர்ந்து வருதா, அதாவது கீ வரிசையில் வருது. ஸோ வருமொழி முதல்ல இந்த கீ வரிசையில் வந்து முதல் மொழியோட சேரும்போது அதோட மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. இது வந்து செகண்ட் வந்து நார்மல் டைப். ஃபஸ்ட்டு வந்து குசுடு துபுரு கூட யா வரிசையில் எது சேர்ந்தாலுமே அது வந்து குற்றிய லிகரமாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அவ்வளோதான், இந்த குற்றிய லிகரம் வந்து இவ்வளோ தான். குற்றிய லுகரம் தான் நமக்கு அதிகமாக கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசனோட இலக்கண பகுதி நம்ம பார்க்கலாம். அடுத்த லெசனில் 4 வகை குறுக்கங்கள் பார்க்க போகிறோம். என்னென்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ போன இதில் நம்ம குற்றியலுகரம் லிகரம் பார்த்தோம். ஸோ இதுவும் சார்பெழுத்துக்களோட வகைகள் தான். ஐகார குறுக்கம் அப்படின்னு என்னென்னா, ஐகார குறுக்கம் ஐங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற இடத்துல அதோட 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐக்கு பொதுவாக 2 மாத்திரை அளவு. அந்த ஐகாரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதல்ல வரும்போது 1 மாத்திரை அளவாகவும், சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவாகவும் ஒலிக்குதான். அதுதான் ஐகார குறுக்கம். ஸோ ஐகார குறுக்கம் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து சொல்லின் முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாகவும், இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்குது ஐகார குறுக்கத்தில். ஸோ ஔகார குறுக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஔகார குறுக்கம் சொல்லின் இடையில் இறுதியில் வரவே வராது. சொல்லின் முதல்ல மட்டும் ஒலிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஸோ அதுதான் வந்து ஔகார குறுக்கம். மகர குறுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வளம் வந்தான், இன்னும் வந்து சொல்லணும்னா போல சிறந்தது, இந்த மாதிரி கடைசியாக முடிகிற இடத்துல வந்து அது வந்து மகர குறுக்கம் வந்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வளம் வந்தான்னு கொடுத்துருக்காங்களா. இதுவே பாடம் படித்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து பாடம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், படித்தான்ங்கிறது இல்லை. பாடம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டுங்கனால அந்த இம்முக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வந்து தம் முழுமையாக ஒலிக்குது. அதுவே வளம் வந்தான் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, அந்த வளம் வந்தான் அப்படிங்கிற செகண்ட் வர வார்த்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வளம் அப்படிங்கிற வார்த்தையில் வர வந்து தன்னுடைய மாத்திரை அரை மாத்திரை, அந்த இம்முக்குரிய அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்குரிய அரை மாத்திரையிலேருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்குது. ஸோ அந்த வார்த்தைகளை படித்து பார்த்து தான் இந்த மகர குறுக்கத்தை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ மகர குறுக்கத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களா, போலும் அப்படிங்கிறத போன் செய்யுள்ள தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ போன், மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ போலுங்கிறத போன், மருளுங்கிறத மருண் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கடைசியில் வர வந்து தன்னுடைய அரை மாத்திரைலேருந்து 1/4 மாத்திரையாக தான் அங்கே ஒலிக்குது. ஸோ இதுதான் வந்து மகர குறுக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆயுத குறுக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயுத குறுக்கம் வந்து அஃது, எஃகு அப்படிங்கிற சொல்ல தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குதான். இதுவே வந்து நம்ம 2 சொற்கள் சேர்க்கும்போது அங்கனம் அப்படின்னு யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அதிலெல்லாம் முழுசாக ஒலிக்கும் நம்மளோட ஆயுத குறுக்கம். இதுவே வந்து முள் ப்ளஸ் தீது முக்டீதுன்னு வருது. ஸோ இதில் வந்து அந்த டீயும் கூட சேர்ந்து வர்றதுனால, டகரம் கூட சேர்ந்து வர்றதுனால இந்த ஆயுதத்தோட அந்த அரை மாத்திரையே குறைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டகரம் கூட சேர்ந்த ஆயுதம் வந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்காது, அதுலேருந்து 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். இந்த தீது அது கூட சேரும்போது தான் அதோட வார்த்தைகள் மாறும். டகரம் மற்றும் ரகரம் கூட சேரும்போது அதோட மாத்திரை ஆயுத எழுத்தோட மாத்திரை வந்து குறையும். ஸோ இதுதான் ஆயுத குறுக்கம். ஸோ நம்ம இப்போ அடுத்த லெசன் போயிடலாம். இந்த 4 குறுக்கமே ரொம்ப ஈஸி தான். குற்றியலுகரம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த லெசன் போயிடலாம். வழக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வழக்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம எழுதும்போது ஒரு லாங்குவேஜ், பேசும்போது ஒரு லாங்குவேஜ். நம்ம யூஸ் பண்ணுற தமிழே வந்து எழுதும்போது தூய தமிழாகவும், பேசும்போது வந்து நம்மளுடைய பேச்சு லாங்குவேஜ்லேயும் பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது இந்த வழக்கு அப்படிங்கிறது. எழுத்திலும் பேச்சிலும் அதோட சொற்கள் பயன்படுத்தும் முறையை தான் நம்ம வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வழக்கை வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு அப்படின்னா என்னென்னா, சொற்கள் வந்து அதற்குரிய பொருள் வந்து அந்த இயல்பாகவே அந்த சொல்லில் வந்துடும். ஸோ அது இலக்கணத்தில் பயன்படுத்தினாலும் சரி, நார்மலாக நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போதும் சரி, அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து நார்மலாக இருக்கும், இயல்பாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இயல்பு வழக்குன்னா இப்படி சொல்கிறாங்க. ஸோ இயல்பு வழக்குக்குள்ளே 3 டைப் இருக்குது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஸோ இலக்கணம் உடையது அப்படின்னு என்னென்னா, நிலம், மரம், வான்
எழுது இந்த மாதிரிலாம் சில சொற்கள் இருக்கும். ஸோ நிலம் அப்படிங்கிறத வந்து எந்த செய்யுள்லையும் நிலம் அப்படின்னு தான் குறிச்சிருப்பாங்க. இல்லைன்னா நிலன்னு கடைசி வார்த்தைகளை கடைசி அந்த மகரத்தை எடுத்துட்டு நகரம் போட்டிருப்பாங்க. அப்படின்னாலும் நிலம் தான். நிலம் அப்படிங்கிறது நார்மலாக வந்து நிலம் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கும். நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லேயும் நிலம்ங்கிறது நிலம் மட்டும் தான் குறிக்கும். அதே மாதிரி தான் மரமும் அப்படி தான், வானும் அப்படி தான். எழுது, பேசு அப்படின்னு சொல்கிறது, பேசு கூட டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வரும். எழுது, பேசு இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதே தான் யூஸ் பண்ணுவோம், இலக்கணத்துலேயும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா, வார்த்தைகளை முன்பின் திருப்பி போடுறது. அதாவது பின்னாடி வர வார்த்தையை முன்னாடி போட்டு சொல்கிறதும் முன்னாடி வரதை பின்னாடி போட்டு சொல்கிறதும். இதுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வாய்க்கால் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு வார்த்தை. ஸோ அது வாய்க்கால் கிடையாது, உண்மையான பேர் வந்து கால்வாய். அதுதான் உண்மையான பேர். கால்வாய் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தெரியும், வாய்க்கால்னாலும் நமக்கு தெரியும், ரெண்டும் ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பேசும்போது வந்து வாய்க்கான்னு சொல்லி அது பழகி போச்சு. ஆனால் இலக்கணங்கள் எல்லாம் கால்வாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. என்னதான் அது பார்க்குறதுக்கு இலக்கணம் போல தோன்றினாலும் அது இலக்கணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. மேக்சிமம் இந்த இலக்கண போலி எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற வார்த்தை பின்னாடியும் பின்னாடி இருக்கிற வார்த்தை முன்னாடியும் இப்படி வந்து ஸ்வாப் ஆகி வந்திருக்கும். இல்முன் அப்படின்னு வந்து இலக்கணத்தில் குறிப்பிட்டா அதை நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா முன்றில் அப்படின்னு சொல்கிறோமா. ஆக்சுவலாக இல்முன்னு என்னன்னா, இல்னா வீடு, முன்னா வீட்டின் முன்பகுதின்னு அர்த்தம். ஆனால் நம்ம முன்றில்னு அதை மாற்றிட்டோம். அடுத்தது கிளை நுனிய நுனிக்கிளை அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி இலக்கணம் உடைய சொற்கள் மாதிரியே தெரிஞ்சாலும் அது இலக்கணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கணம் உடையவை போலவே தெரிஞ்சாலும் இலக்கணம் இல்லாத சொல்லப்படும் சொற்கள் வந்து இலக்கண போலி எனப்படும். இது இம்பார்ட்டண்டான 1 மார்க். ஸோ இதை வந்து இலக்கண போலியை இன்னொரு வார்த்தையிலே சொல்கிறாங்க. என்னென்னா முன்பின்னாக தொக்க போலி. இலக்கண போலியின் மறுபெயர்னு கேட்டாங்கன்னா முன்பின்னாக தொக்க போலி அப்படிங்கிறது ஆன்சர். இதுக்கு பாருங்க, கால்வாய் வாய்க்கால் நான் சொன்னேன் இல்லையா, அது எனக்கு ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நல்லா புரியும் அப்படின்னா. புறநகர் அப்படிங்கிறது நகர்ப்புறம் அப்படிங்கிறது தான் புறநகர்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தசை, இதுவும் வந்து எனக்கே அடிக்கடி தோணிருக்கு, சதை தானே இது, நம்ம தசைன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம தக்காளி ப்ளஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி தங்காயம் அப்படின்னு சொல்லுவோம், வெங்காளி அப்படின்னு நானே பல டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நான் யோசிக்கும்போது தசையும் நம்ம சதை அந்த மாதிரிலாம் மாற்றி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இலக்கண போலியில் வந்துடும். இலக்கணம் மாதிரி தெரியும், இந்த தக்காயம் வெங்காலிலாம் அப்படி தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்கில் இப்படி மாறின வார்த்தைகள் எல்லாத்தையும் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தெரிந்து கொள்வோம்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா வாயில் வந்து வாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லத்துக்கு நுழையும் முன் வழி இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்லி தான் வாயில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களாமா. அதை நம்ம எப்படி பண்ணிட்டோம், வாசல்னு பண்ணிட்டோம். ஸோ அது வந்து இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம், இது மருவு. ஸோ வந்து வாசல் அப்படிங்கிறத வந்து இலக்கணங்கள்லையும் சில இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது இலக்கண போலியும் கிடையாது, இலக்கணம் உடையதும் கிடையாது. இது வந்து ரெண்டும் இல்லாமல் மருவுன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. ஸோ இது மருவு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டைப் இயல்பு வழக்கோட அடுத்த டைப் வந்து மருவு. மருவு அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய பேராக இருக்கும். கலாவதிய கலா அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி மதுமிதாவை மது அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பேரை சின்ன பேரை சுருக்கி கூப்பிடுறாங்க. ஸோ அதுலேயே பழகிட்டாங்க, அதுதான் வந்து மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலியை நெல்லை, இப்போ வந்து டிசைனாக வேறு தூத்துக்குடியை டுட்கொரியன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கோயம்புத்தூர் கோவையை சுருக்கி சிபிஇன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எடுத்துக்காட்டாக கோவைக்கு எப்படி கோவைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மருவு அப்படின்னா என்னென்னா, அது வந்து இலக்கணத்துலேயே அது பயன்படுத்தியிருப்பாங்க. மாற்றி வந்த பேச்சு வழக்கு சொல்ல இலக்கணங்கள்லேயும் பயன்படுத்தியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இலக்கணம் உடையதாகவும் தோன்றும். இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலியாகவும் இருக்கும், இலக்கணம் உடையதாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 டைப்பாகவும் தெரிகிற விஷயத்தை தான் மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண போலின்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு விஷயத்த முன்பின்னா திருப்பி போட்டு சொல்கிறது, அதுதான் வந்து இலக்கண போலி. இலக்கணம் உடையது வந்து நார்மலாக நமக்கே தெரியும். ஸோ அடுத்தது நம்ம தகுதி வழக்கு பார்க்க போகிறோம்.
இந்த தகுதி வழக்குலேயும் மூணு இது இருக்குது, 3 டைப் இருக்குது. ஸோ தகுதி வழக்கு அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னா அதை மறைமுகமாக வேறொரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இல்லை அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லாமல் வேறு மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த தகுதி வழக்கு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த தகுதி வழக்கை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறி அப்படின்னு சொல்லி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இடக்கரடக்கல்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து தகாத சொற்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம், அதை வந்து நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் இல்லைனா வேறு ஒரு வார்த்தைகள் மூலயமா அதை வந்து நம்ம சொல்கிறது வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். கால் கழுவி வந்தான். ஸோ இது என்ன சொல்ல வராங்க நமக்கே தெரியும். குழந்தை வெளியே போய்விட்டதுன்னா அதாவது போயிடுச்சு அதை சொல்கிறாங்க. கக்கா போயிடுச்சு அதை தான் சொல்கிறாங்க. அப்படி ஸோ ஒன்றுக்கு போய் வந்தேன், இதுக்கு மேலே இதை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ இடக்கரடக்கல்னால் இதுதான். ஸோ இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள், ஸோ அதுதான் சொல்கிறத வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மங்களம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை கூட, அதாவது சோகமான ஒரு வார்த்தையை கூட நம்ம வந்து அதை ஒரு சுப வார்த்தையாக பேசுகிறது, இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. ஸோ சோகமான வார்த்தையை கூட சுப வார்த்தையை சொல்கிறது. அதாவது இறந்தவங்களுக்கெல்லாம் தெய்வத்திருன்னு போடுவாங்க இல்லையா, அந்த இது. அடுத்தது இறந்தார்கள் அப்படின்னா துஞ்சினார், செத்தார். அதாவது ஆக்சுவல் வேர்டு வந்து செத்தார் அப்படிங்கிறது, அதை வந்து இயற்கை எய்தினார், துஞ்சினார், தவறினார், இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மங்களம். இது மங்கள வார்த்தைகள், ஸோ நல்ல வார்த்தைகள் வச்சு சொல்கிறது. ஸோ ஓலைங்கிறத திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம், இது எனக்கு தெரியாது. ஓலை அப்படிங்கிறத திருமுகம்னு சொல்லுவாங்களாம். கருப்பாடை நம்ம வெள்ளாடுன்னு சொல்கிறோமா. விளக்கை அணை அப்படிங்கிறத வந்து விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இது வந்து எனக்கும் தெரியாது. சுடுகாடு அப்படிங்கிறத இடுகாடுன்னு சொல்லுவாங்க, நன்காடுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே மங்களம் அந்த இது கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ வார்த்தை ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து வழக்கு எந்த வழக்கு இதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வழக்குன்னா நீங்கள் இயல்பு வழக்கா தகுதி வழக்கா, ஸோ இயல்பு வழக்கில் 3 இருக்குது, தகுதி வழக்கில் 3 இருக்குது. அந்த மாதிரி யோசிச்சு தான் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது குழு உக்குறி அப்படின்னு என்னென்னா, இதுதான் பிக் பாஸ் வீடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒருத்தருக்கு நம்ம பேசிக்கிறது தெரியக்கூடாது. இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்கன்னு பக்கத்தில் அவங்களுக்கு தெரியாத மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணி பேசுகிறது தான் இந்த குழு உக்குறின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருளை அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் குழு உக்குறி. அவங்க கீவேர்டில் பேசுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ பொன்னை பறி அப்படிங்கிறது என்னென்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவதான். பொண்ணை அவங்க வந்து தங்கத்தை வந்து பரின்னு தான் சொல்லுவாங்களாம். தங்கத்தை தங்கம்னு சொல்ல மாட்டாங்களாம், அவங்க வாயிலேருந்து பரி அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். நமக்கெல்லாம் பரினா குதிரைன்னு தான் தெரியும். அடுத்தது ஆடையை காரை எனல். ஸோ யானைப்பாகர் சொல்லுவாங்களாம். யானைப்பாகருக்கு வந்து ஆடை அப்படிங்கிறது வந்து காரை அப்படின்னு சொன்னதான் அவங்க வந்து அந்த கோடு தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த மாதிரி குழு உக்குறி அதுதான். இதுவும் வந்து சென்டென்ஸில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா பயங்கரமாக இருக்கும், ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறி இது 3க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவது வந்து மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது தான் குழு உக்குறி. ஸோ அடுத்தது நம்ம போலி பார்க்க போகிறோம். ஸோ போலின்னா என்னென்னா, ஒரு வார்த்தையில் வந்து அந்த வார்த்தையை தூக்கிட்டு வேறு ஒரு வேர்டு வேறு ஒரு சொல் தூக்கி அந்த இடத்துல போட்டாலும் அதோட அர்த்தம் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதே வந்து ஔவையார் வந்து அவருடைய பாட்டில் அறம்னு எழுதியிருக்கார். இதுவே திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் அரண் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். 2த்துக்கும் மீனிங் ஒன்று தான், அந்த மகரம் நகரமாக மாறியிருக்கு. ஸோ அதுதானே ஒழிய 2த்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து போலி. இது போலவே இதுவும் இருத்தல், போல இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி சொற்களோட முதல் இடை கடைன்னு எந்த இடத்துல வந்து சொற்கள் மாறினாலும் அந்த வார்த்தையோட பொருள் வந்து மாறாமல் இருக்கிறது தான் வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த போலியிலேருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ முதற் போலின்னு பார்த்தீங்கன்னா பசல் இன்னும் கொடுத்துருக்காங்க, இதை பைசல். அஞ்சு நம்ம அதே மாதிரி மஞ்சும் மைஞ்சு அப்படின்னு சொல்கிறது. மயில வந்து நம்ம மயில் மயில் ரெண்டும் உச்சரிப்பே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பொருள் அது என்ன தான் முதல்ல அந்த வார்த்தை மாறினாலும் முதல் சொல் மாறினாலும் அதோட பொருள் மாறுறதில்லை. ஸோ அதே மாதிரி தான் இடைப்போலியும் இடையில் இருக்கிற சொல் மாறினாலும் அதோட பொருள் மாறுறதில்லை. எடுத்துக்காட்டு வந்து அமர் அப்படின்னு சொல்கிறது வந்து உட்காருன்னு சொல்கிறது தான். அமருங்கள் அப்படின்னு சொல்கிறதும் உட்காருது தான். ஸோ இந்த ரூவா மாறுது. இது எல்லாமே வந்து இடைப்போலி கடைப்போலியில் வந்துடும் இதெல்லாம். ஸோ அமைஞ்சு அமைஞ்சி, இளஞ்சி இளைஞ்சி, அரையர் அரையர். ஸோ இதெல்லாம் வந்து இடைப்போலியில் வந்துடும். ஸோ கடைப்போலி பார்த்தீங்க அப்படின்னா இறுதியில் இருக்க சொல், நான் மேலே சொன்ன நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர், இது எல்லாமே வந்து இறுதியில் இருக்க சொல் மாறினாலும் அதோடைய பொருள் மாறாது. பொதுவாக வந்து பார்த்தீங்க இடைப்போலி இல்லைன்னா மகரம் நகரமாக மாறுமா, அதுதான் வந்து கடைப்போலியா. ஸோ லகரமும் ரகரமாக மாறுமா, லா ராவாக மாறும், மா வந்து ரெண்டு சொல்லி நாவாக மாறும். அடுத்தது முற்றுப்பொலினா 3 எழுத்து மாறினாலுமே அதோட